ஹீரோயின் காலையில கோலம் போட கதவை திறக்கிறா. அவங்க விவசாயத்துக்கு வளர்த்த செடிகள் எல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. ஓடி போய் பார்த்தா அவ அண்ணனை கழுத்து அறுத்து போட்டிருக்காங்கடா. அவ போடுற சவுண்ட் கேட்டு ஹீரோ அங்க ஓடி வரான். அண்ணனை தோல்ல தூக்கிட்டு மெயின் ரோட்டுக்கு போறான். வழியில லிஃப்ட் கேக்குறான். அதுல அண்ணனை ஏத்தி ஹீரோவே கார் ஓட்டுறான். ஹீரோயின் இவனுக்கு கார் கூட ஓட்ட தெரியுமான்னு யோசிக்கிறா. ஒரு வழியா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அர்ஜென்ட்டா ஆபரேஷன் பண்ணணும், சீக்கிரம் பணத்துக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோக்கும் வேற வழி இல்லாம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காரு, எப்படியாவது அவர் உயிரை காப்பாத்தணும்னு சொல்றான். ஃப்ரெண்டும் சரின்னு சொல்றான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா பதவிக்கு ஆசைப்பட்டு ஹீரோவை கத்தி வச்சு குத்திடுறாங்க. ஹீரோவோட தாத்தா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லும்போது ஹீரோ மக்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவை, என் உயிர் போனாலும் பிரச்சனை இல்ல, என்ன அங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அங்க வந்தவங்க கிட்ட சொல்லியாச்சு. அவங்களும் மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா வாக்கு கொடுத்தாச்சு. இப்ப ஹீரோ ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயாச்சு. ஹீரோயின் அப்பாவோட இடத்தை ஏலத்துக்கு விடுறாங்க. இந்த டைம்ல 5-6 வெள்ளக்கார வருது. அதுல ஹீரோ கெத்தா இறங்கி வெளியே வரான். அந்த லோனை நான் அடைச்சாச்சு, இடத்தோட பத்திரத்தை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்கறான். பழைய அட்வொகேட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது உன்னை காப்பாத்தியாச்சு, மறுபடியும் எல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றான். அட்வொகேட்டுக்கு நம்ம ஹீரோ யாருன்னு தெரியல. அவன் ஒரு பெரிய கம்பெனியோட சிஓடா. இப்போ ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. ஒரு கிராம பிரச்சனையும் முடிஞ்சு வீட்டு பிரச்சனையும் முடிஞ்சு இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டாங்க.